வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் லாஸ்ட் வீக்குக்கான வெஜ் ஷாப்பிங் அப்புறம் மெனு பிளான் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் கணவர் மனைவி 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஸோ என்னுடைய சம்பளம் எல்லாத்தையுமே நான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அப்போ நான் எப்படி எனக்குன்னு ஒரு பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமான இந்த வீடியோவில் அவங்க கேட்ட அந்த கொஷினுக்கான ஆன்சரையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்ப்பீங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக ஃபேமிலி பார்ப்பாரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஸோ அதுக்கான பதிலையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கான வெஜ் ஷாப்பிங்கையும் மெனு பிளான் வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபரோட கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா காய்கறி செம்ம ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் வாங்கினேன், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 3/4 கிலோ கிட்ட வாங்கினேன். 3/4 கிலோங்கிறத விட 30 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் தக்காளி 1/2 கிலோ. இங்கே தக்காளி ரேட்டு என்னன்னு தெரியல, லாஸ்ட் வீக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அப்புறம் இறங்கிருச்சு. 1/2 கிலோ 25 ரூபா. 1/2 கிலோ இல்லை, 1/2 கிலோ கொஞ்சம் கூட நினச்சி. அப்புறம் ஒரு வாழைப்பூ வாங்கினேன் 10 ரூபா. ஒரு தேங்காய் ரேட்டு தான் ரொம்ப இருந்துச்சு. இந்த தேங்காய்லாம் 15 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சின்ன தேங்காவே 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரேட்டு பயங்கரமாக ஏறி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் 20 ரூபா. இதுவுமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கூட தான் இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு அந்த பேபி பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வாங்கினேன். நார்மல் பொட்டேட்டோ அந்த ஊட்டி உருளைக்கிழங்கு, கொடைக்கானல் உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கிலோ. இந்த பேபி பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 45 ரூபான்னு நினைக்கிறேன். நான் அது 35 ரூபாய்க்கு இந்த உருளைக்கிழங்கு எடுத்தேன். அப்புறம் பாவக்காய் 25 ரூபா. இதுவும் 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் 5 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வாங்கினேன். ஸோ இதுதான் நான் லாஸ்ட் வீக் வாங்கின காய்கறி. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எப்போதுமே ஃப்ரீயாக கிடைக்கிறது. சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்குவோம், அப்புறம் 2வது டைம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு. ஆனால் 175 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கி இதை வச்சே ஓட்டிட்டோம். ஏன் அப்படிங்கிறத நான் அந்த மெனு பிளான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த வாரம், இந்த லாஸ்ட் வீக்கில் 2 நாள் தான் ஒர்க்கிங் டே. மற்ற நாள்லாம் வெக்கேஷன் விட்டுருந்தாங்க. பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பித்ததுனால எங்களுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டியூட்டி இருக்கிற அன்றைக்கி மட்டும் நான் போய் பார்த்துட்டு வரணும். அதனால் இடையில ஃபிஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் காய்கறி கம்மியாக வாங்கினேன். பட் எப்போதுமே நம்ம ஒரு பிளான் போடுவோம், ஒரு பிளான் குழப்பம் இல்லையா? அப்போ நீங்கள் என்னோடய மெனு பிளான் வீடியோ பார்த்தீங்கனாலே எப்படி குழப்பிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நாள் மண்டே எனக்கு ஒர்க்கிங் டே தான். எனக்கு டியூட்டி இருந்ததுனால நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அன்றைக்கி ஒயிட் ரைஸு, புடலங்காய் பொரியல், பூண்டு போட்டு பூண்டு குழம்பு. ஸோ பூண்டுலாம் லாஸ்ட் வீக் வாங்கினதே இருந்துச்சு. அப்புறம் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதை எடுத்துகிட்டு மண்டே போயாச்சு. இதுதான் மண்டேக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. எனக்கு செவ்வாய்க்கிழமை லீவு. அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இட்லி ப்ளஸ் புதினா கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு துவையல் பண்ணுவோம் இல்லையா, அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் மார்னிங் இட்லிக்கு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் மெனு பசங்களுக்கு கட்டினது லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி சாம்பார் வைக்க வேண்டியது, சாம்பார் வேணாம், எங்களுக்கு லெமன் ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஆடம். அதனால் அவங்களுக்கு அதே தான் எங்களுக்கும். ஸோ அதனால தான் நான் லஞ்ச் மெனு எடுத்திருக்கேன். புதன்கிழமை எனக்கு லீவு. அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா வீட்டில் பூரி போட்டோம். பூரியும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருந்தாங்க, மசாலா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக லீவுங்கிறதுனால என் வீட்டில் செஞ்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் இது சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சு. அன்றைக்கி வாழைப்பூ செய்யலாம், வாழைப்பூ வடை செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் செய்யலை. ஆக்சுவலாக பார்க்க போனால் மதியம் தோசையும் இந்த காலையில் வச்ச பட்டாணி குருமாவுமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு மதியமும் பூரி வேணும்னு கேட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எனக்கு ஒர்க்கிங் டே, வியாழக்கிழமை. அன்னைக்கு தான் எனக்கு அதுக்கப்புறம் டியூட்டி இல்லை. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் வடகமும் பொரிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சரி மழை. அதனால் வேகமாக மார்னிங் எந்திரிச்சு தக்காளி சாதம் வடகம் வறுத்துட்டு இதுதான் அன்றைக்கி எடுத்துகிட்டு போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும். நான் அங்கே காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கே கிளம்பிட்டேன். 6:10க்கெலாம் கிளம்பிட்டேன். இந்த தக்காளி சட்னி வச்சுருந்தோம். இது தம்பி பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் வியாழக்கிழமை மெனு.
அன்றைக்கி தான் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் கிளாஸே இல்லை. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் தோசையும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி, அன்றைக்கி துவையல் அரைச்சோம் இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இன்னொரு நாள் அரைச்சிக்கிட்டோம். இன்னும் நிறைய கருவேப்பிலை மல்லி இருந்துச்சு, அதனால் தோசையும் மல்லி சட்னியும் அரைச்சிட்டோம். அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு பாவக்காய் பொரியல் அப்பளம் செஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின வாழைப்பூ அப்படியே இருந்துச்சு. சரி சனிக்கிழமை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா அந்த வாழைப்பூ வேஸ்ட் பண்ண வேணான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் எங்களோட பிளான் வந்து மாறிடுச்சு. சனிக்கிழமை காலையில் இட்லி பொடியும் தோசை, இதுதான் தோசை வச்சு இட்லி பொடி தான் வந்து தொட்டுக்க. அன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலாம்னு நினச்சோம். மனசு மாதிரி அன்றைக்கே நாங்கள் ஃபிஷ் எடுத்துட்டோம். 2 நாள் வச்சுக்கலாம், சாட்டர்டேவும் சண்டேவும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பாம்ப்ரெட் ஃபிஷ் தான் எடுத்தோம். அந்த வாவல் மீன் சொல்லுவாங்க இல்லையா, வாவல் மீன் குழம்பு, மீன் பொரியல் வச்சு சாட்டர்டே சண்டே வந்து அப்படியே முடிச்சாச்சு. இன்றைக்கி சண்டே இந்த வீடியோ வரும். இன்றைக்கும் எங்களுக்கு அதுதான் வாழைப்பூ நெக்ஸ்ட் வீக் தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷினுக்கு வருவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. 2 பேருமே ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேமிலியை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்ப்பார். ஃபினான்ஸ் எல்லாமே, வீட்டு செலவுகள் எல்லாமே பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருடைய சம்பளம் ப்ளஸ் ஒய்ஃபோட சம்பளம் ரெண்டையுமே மிக்ஸ்அப் பண்ணி அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அவங்க கேட்குறாங்க, நான் எல்லா காசுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன், எனக்குன்னு நான் எதுவுமே எடுத்து வைக்கல, இப்போ நான் எப்படி வந்து நான் எனக்குன்னு பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறது, நான் போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட மாதம் ஒரு அமௌண்ட் தர சொல்லி கேட்கட்டா அப்படின்னாங்க. நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ ப்ராப்பராக ஒருத்தவங்க ஃபேமிலி பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, எனிவேஸ் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் வந்து போடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை நம்பி சம்பளம் கொடுக்குறீங்க, அவரும் ஒரு சம்பளத்தை போடுறாரு, அதனால உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அவர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மேபி வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், சில பேர் வெளியில் சொல்லியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜென் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி சேர்த்து ஒரு சேவிங்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி தான் லேடிஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் வச்சுப்பாங்க, தான் ஹஸ்பண்டுக்கும் சேவிங்ஸ் வச்சுப்பாங்க. அது கண்டிப்பாக இது எல்லா ஃபேமிலிலையும் இருக்கும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேபி சில பேர் சொல்லியிருப்பாங்க உனக்கு நான் ஒரு சேவிங்ஸ் போட்டுட்ருக்கேன்னு, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எனக்குன்னு ஒரு அமௌண்ட் சேர்க்கணும், மாதம் எனக்குன்னு வந்து ஒரு பர்சனல் சேவிங்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டையும் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களும் வந்து என்ன செய்யலாம், உங்கள் சம்பளத்தை நம்பி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் சின்ன லெவல்லேருந்து ஒரு அதிகமான ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டிப்ஸ் தான். இதை நீங்கள் கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். வாங்க இப்போ அந்த 3 டிப் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டு ஒரு பாக்கெட் மணி மாதிரி கேட்டுக்கங்க. அதாவது ஒரு பல்காக கேட்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க, அதை வச்சு ஒரு பட்ஜெட்டு, சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அவர் ஒரு ப்ராப்பராக போயிட்டுருப்பார். அப்படி இருக்கிறவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எனக்கு மாதம் 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஒரு நாமினலாக ஒரு 500 ருபீஸ் கேளுங்க போதும். ரொம்பலாம் வேணாம், ஒரு 500 ருபீஸ் ஒரு பாக்கெட் மணி மாதிரி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுத்துட்ருக்காரு, என் செலவுக்கு நான் அதை வச்சுப்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுலேருந்து மினிமம் ஒரு 500 மாதம் எடுத்து வந்து நீங்கள் சேமித்து வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் 500 ரூபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் மணி மாதிரி வாங்கி அதை சேர்த்துட்டு வாங்க. அதுக்குன்னு வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சோ இல்லை வீட்லேயோ ஒரு உண்டியிலையோ சேர்த்துட்டு வந்து பல்க் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிறதுனால உங்கள் இஷ்டம். அடுத்து ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ், உங்கள் பர்த்டே, விழா, அந்த மாதிரி தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மற்றவங்க எக்ஸ்பென்சஸ்க்குன்னு பணம் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் பல்காக வரும். அதெல்லாம் அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன பகுதியே உங்கள் பர்சனல் சேவிங்ஸ்க்குன்னு சேர்த்து வைங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ, கல்யாண நாள் அப்போ, தீபாவளி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்போ உங்களுக்கு இப்போ 5,000 ரூபா கொடுக்குறாருன்னா ஒரு 2,000 ரூபாயை சேமிச்சு வைங்க. 3,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கொடுப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா கொடுக்குற காசோ இல்லை மாமனார் மாமியார் கொடுக்குற காசையோ ப்ளஸ் பண்ணி உங்கள் பர்த்டேக்கோ அந்த மாதிரி சில சமயங்களில் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் பல்காக அப்படியே சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பர்சனல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கீங்க, அதை ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்ருக்கிறப்ப அதில் போய் நீங்கள் பெருசாக கையை வச்சிங்கன்னா அவரோட பிளான் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். தேவையில்லாமல் வந்து ஒரு மனக்கசப்பு உண்டாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பர்சனல் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அவங்க
ஹஸ்பண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் போட்டுட்ருப்பாரு, இது உறுதி. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.